ஹாய் கைஸ், பயிற்சி 1.3ல் 8வது கணக்கு. எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 2x என வரையறுக்கப்படுகிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எனில் எக்ஸை காண்க அப்படின்னு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருவோமா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்குது, கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு தடவை எடுத்து எழுதிடுவோமா. என்ன இருக்குது கேள்வியில்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 2x இருக்குங்களா. இப்போ அதுலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 - 2x ஸ்கொயர் கரெக்டுங்களா. அங்கே பாருங்கள், இங்கே இருந்த எக்ஸு கரெக்டாக அதுக்கு பதிலாக நான் இங்கே இருந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தேன்னா, அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டேன். ஓகே தானே. இப்போது அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நான் முதல்ல எழுதுகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 3 - 2x ஓகேங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பவரில் தான் ஸ்கொயர் இருக்குது. ஸோ பவரில் ஸ்கொயர் போட்டுறேன். போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. ஸோ ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் தானே. a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, ஏ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அதுக்கப்புறம் பி இருக்கா, பிஏ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, இங்கே பி என்ன இருக்குது? -2x இருக்குது. ஸோ -2x ஸ்கொயர் பண்ணால் முதல்ல ஸ்கொயர் இந்த 2க்கு இறங்கும். 2 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 4. அதுக்கப்புறம் ஸ்கொயர் இந்த எக்ஸுக்கு இறங்கும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் -2ab இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மைனஸை போட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 2 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஏ என்ன இருக்குது நமக்கு? இங்கே இருக்குது பாருங்கள் 3. அதுக்கப்புறம் பி என்ன இருக்குது? 2x ஓகேங்களா. இப்போது 9 + 4x ஸ்கொயரு இதை பிறகுனா என்ன வரும்? 2 3 6 6 2 12 -12x வந்துருச்சுங்களா. என்ன வந்திருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரெண்டும் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போமே. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஏனில் எக்ஸ் ஈக்குவல் டு வாட், அதான் கேள்வி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், 3 - 2x ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. அதே மாதிரி அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? இங்கே இருக்குது. ஈக்குவல் டு போட்டேன். இதுக்கு பதிலாக நான் கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஆர்டராக எழுதுகிறேன். 4x ஹோல் ஸ்கொயர் -12x ப்ளஸ் 9 அடுத்து எழுதியாச்சுங்களா. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தான் வேணும். இப்போது சிங்கிளாக போன கணக்கெல்லாம் இருந்துச்சுங்களா, எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸ்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் வச்சு போட்டுடலாம். ஆனால் அங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் சேர்ந்துருக்கு. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை. எல்லா நம்பரையும் ஒரே பக்கம் கொண்டு போய் அதை காரணிப்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன். இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. +4 இருக்குது. இந்த பக்கம் -2 இருக்குது. ஸோ எந்த பக்கம் ப்ளஸ் வேல்யூஸாக இருக்குதோ எல்லா வேல்யூஸையும் அந்த பக்கம் கொண்டு போகிறது தான் நல்லது. இங்கே +4x ஸ்கொயர் இருக்கா. ஸோ அப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போனேன் என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே அந்த பக்கம் எடுத்துடுறேன். அந்த பக்கம் அதனால் இந்த பக்கம் ரிமைனிங் 0 தான் இருக்கும். ஈக்குவல் டு 4x ஸ்கொயரு -12x ப்ளஸ் 9. இந்த பக்கம் இருக்கிற 3 அந்த பக்கம் போச்சுன்னா -3 மாறும். இந்த பக்கம் இருக்கிற -2x ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா +2x ஸ்கொயராக மாறும். அவ்வளோதான். இப்போ எதெல்லாம் சுருக்க முடியுமோ அதெல்லாம் சுருக்கிக்கலாம். 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 2 இருக்கா, 4x ஸ்கொயர் இருக்குது, 2x ஸ்கொயர் இருக்கா, ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 6x ஸ்கொயர் ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸ் டேர்ம் ஒன்று தான் இருக்குது, -12x எழுதியாச்சுங்களா. அதுக்கப்புறம் 9ல் 3 போச்சுன்னா +6 ஓகேங்களா. எப்போதுமே ஈக்குவேஷனில் 0னா அதை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ அதனால் அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். 6x ஸ்கொயர் -12x +6 ஈக்குவல் டு 0.
இப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா காரணிப்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும். காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே கணக்கை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அந்த கணக்குக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை பொதுவாக வெளியெடுக்க முடியுமா அப்படின்னு. இதுக்குள்ளேருந்து பொதுவாக 6 வெளியெடுக்க முடியும். ஏன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 6 மடங்கான 12 இருக்குது, இங்கே திரும்பவும் 6 இருக்குது. ஸோ நான் 6 வெளில எடுத்தேன்னா என்ன ஆகும்னா 6 வெளில வந்துச்சுங்களா, வெளில வந்துச்சுன்னா மீதி எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது 2 ஆர் 12 2x. அடுத்தது ப்ளஸ் இருந்தே ஒரே ஒரு ஆறு தான், அது வெளில வந்துச்சுன்னா 1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. இப்போ இங்கே பெருக்கிட்டு இருக்க 6 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும், வகுத்தலாம் மாறும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0/6. 0/anything 0ன்னு ஆகிடும் திரும்ப. ஸோ அதனால் இங்கே 0 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை காரணிப்படுத்தணும்னா கண்டிஷன் என்ன, கூட்டினா -2 வரணும். இங்கே இருக்க பாருங்கள், கூட்டினா -2 வரணும், பெருக்குனா 1 வரும். அந்த மாதிரியான 2 நம்பர் தேவை. ஸோ -1 -1 ஓகேவா. -1 -1 கூட்டினா 2 வரும், பெருக்குனா +1 வரும். ஓகே தானே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -x -x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அதாவது இந்த -2xை பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிரித்து எழுதும்போது இந்த கண்டிஷனை செக் பண்ணி எழுதணும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா -2x திரும்பவும் அதே வேல்யூ தான் வரும், வேறு வேல்யூலாம் வராது. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் எடுத்துக்கணும். அதுலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸல் எடுத்துலாம். எக்ஸல் எடுத்துகிற மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸு, அப்புறம் அந்த மைனஸு இருந்ததே ஒரு எக்ஸ், அதுவும் வெளில போயிடுச்சுன்னா மீதி 1. கரெக்டுங்களா. இப்போ அதே மாதிரி தான் அந்த பக்கம் என்ன வெளில எடுக்கலாம்னா 1 எடுக்க முடியாது. ஸோ அதனால் 1 எடுத்துறேன். -1 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸு -1. புரியுதுங்களா. அங்கே பாருங்கள், இங்கே -x இருந்துச்சு, அதுலேருந்து மைனஸ் வெளில எடுத்துட்டேன், ப்ளஸ் ஆகிடுச்சு. 1 தான் வெளில எடுத்துருக்கிறேன், அந்த சேஞ்ச் அப்படியே இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்லேருந்து மைனஸ் வெளில எடுத்துட்டோம்னா மீதி மைனஸு, அந்த 1 அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த x -1 காமனாக இருக்கா, ஸோ அதை வெளில எடுத்துறேன். x -1 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டெப்பு ஃபுல்லாக இருக்குது. இதுலேருந்து x -1 வெளில வந்துச்சுன்னா மீதி என்ன இருக்கும், இந்த x மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த x, அதுக்கப்புறம் இந்த மைனஸ், இந்த 1, இந்த x -1 தான் வெளில போய்டும் இல்லையா, கணக்கு முடிஞ்சிச்சு, ஈக்குவல் டு 0. இப்போ இதிலேருந்து x -1 ஈக்குவல் டு 0, x -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்குது, ரெண்டுத்துலேயுமே x ஈக்குவல் டு 1 தான் கிடைக்குது. x ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 1. ஸோ எனவே ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 1, ஒரே ஆன்சர் தான், முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல்.